ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் சாப்ஸ் எப்படி செய்யுதுன்னு செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட் இஸ் கிரேட். நம்ம எப்போவுமே மட்டன் குழம்பு தான் வைப்போம். மட்டன் சாப்ஸில் குழம்பு வச்சோம்னா அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றதை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்குறோம். நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 4 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம். பட்டை லவங்கம் ஆட் பண்ணிக்கிறோம். பட்டை லவங்கம் நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்சதும் 2 ஆனியன் சிறுசாக கட் பண்ணி அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. விட்டு விட்டு கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஆனியன் நல்லா பொரிஞ்சதும் இது பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். அதோட 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு தக்காளி 2 தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். சிறுசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கரண்டி போட்டு விட்டு விட்டு கலரிக்கிட்டே இருங்க. இது மேஷ் ஆகணுன்னா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுவோம். யூஸ்வலாக உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மேஷ் ஆகிடுத்து. இதில் வந்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதும் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இதோட 3 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அதோட 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறீங்க. இதுவும் நல்லா கிளறி விடுங்க. இப்போது மட்டன் சாஸ் பாருங்களேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்தது இது ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்போவுமே மட்டனே செய்யாதீங்க, இது மாதிரியும் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நல்லா அந்த எண்ணெயில் அந்த மசாலாவோட கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான நமக்கு இப்போ எவ்வளோ கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இல்லை நமக்கு குழம்பு பதத்துக்கு கொஞ்சம் வேணும்னா நல்லா ஒரு ஒரு 1 லிட்டர் தண்ணி இதில் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க, ஏன்னா அடி பிடிக்கும். அந்த பொடியெல்லாம் அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கோம், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அதோட மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ கட்டாயம் 7 விசிலுக்கு மேலே விடுங்க, ஏன்னா மட்டன் நல்லா வெந்திருக்கணும். கட்டாயம் 5லேருந்து 7 விசில் விட்டு நல்லா வேக விட்டுருங்க. திறந்து பார்த்தீங்கன்னா வாசனை திறக்கும் போதே அப்படி வருங்க. இதில் கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கோங்க. தோசை, இட்லி, சுட சுட இட்லி, ரைஸு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்குல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.